ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குவீங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் கடைசியாக 21க்கு மேலே நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. அதோட கிரக சேர்க்கைகளும் இருக்குது. இதனால் ஒவ்வொருவருக்குமே நிறைய தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் தான் நிறைய தடைகள் ஏற்படும். அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகளை தெரிஞ்சு அந்த தடைகளை நாம் தகர்த்தெறிந்தால் வாழ்க்கையில் ஈஸியாக நாம் முன்னேற முடியும். வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேறணுன்னா கண்டிப்பாக தடைகளை தகர்த்தெறியணும். ஸோ எப்படியெல்லாம் தடைகளை தகர்த்தெறியணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க தடைகள் கிரகங்களால் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு தடையில்லா வருமானம் பெருகவும் உங்களுக்கான பரிகாரம் சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கானதை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதத்தில் 6 விதமான கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறப்போகுது. இதனால் எல்லா ராசிக்குமே மாற்றம் ஏற்படும். அதில் உங்கள் கன்னி ராசிக்கு ஜாக்பாட் இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜூன் மாதம் இந்த கிரக பயிற்சி நடக்கிறது குறித்து இப்போ நான் உங்களுக்கு விரிவாக ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். முழு விவரத்தையுமே முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜூன் மாதத்தில் பொதுவாக சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய இடமாற்றம் இருக்குது. இந்த இடமாற்றங்கள் தான் உங்களோட லைஃப்பில் நிறைய தடைகளை கொடுக்க போது. அதை தகர்த்தெறிய தான் பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய இது என்ன பயிற்சினா சூரிய பகவானுடைய பயிற்சி. கிரகங்களின் ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி வாக்கில் தனது இடமாற்றத்தை நிகழ்த்துறாரு. அதுவும் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு நிகழ்த்தியிருக்கிறாரு. அதனால் இது ரொம்ப மாற்றத்தை கொடுக்க போகுது. 2வது புத பயிற்சி. புதன் பகவான் இந்த மாதத்தில் மிக வேகமான இடமாற்றங்களை கொடுப்பாரு. மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு ராசிலையும் மாத இறுதியிலையும் ஒரு ராசிலையும் மாறுறாரு. இவரும் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரனுடைய பயிற்சி. ஆக்சுவலி ஆடம்பர மற்றும் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் தனது சொந்த வீடான ரிஷபத்திலோ அல்லது மிதுனத்திலே சஞ்சரிக்கக்கூடிய நிலை இந்த மாதம் ஏற்படுது. அதனால் இந்த பயிற்சியும் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா சனி பகவானுடைய நிலை. சனி பகவான் கும்ப ராசியில் தனது சஞ்சாரத்தை தொடர்றாரு. அதுவும் ஜூன் மாத இறுதியில் சனியின் வகர நிலை அல்லது முக்கிய கோச்சார மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பினால் உங்களுக்கு நிறைய சேஞ்சுகள் வருவது கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா புதத்திய யோகம் ஏற்படும். சூரியனும் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனும் ஒரே ராசியில் இணையிற மாதிரி இந்த சேர்க்கை உருவாகுது. இது கல்வி, புத்தி கூர்மை மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை தரும். ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் சுக்கிர சூரியனுடைய சேர்க்கை. அழகிற்கும் கலைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியனோடு இணையிற மாதிரி இந்த ஜூனில் இருக்குது. அது குறிப்பிட்ட ராசிக்கு சொத்து சேர்க்கை மற்றும் சுபகாரிய பலன்களை அளிக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு அளிக்குமா அளிக்காதாங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன். தெளிவாக அதை தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் செவ்வாயுடைய சேர்க்கை பலன்கள்.
செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை அல்லது சேர்க்கை ஏற்படுறது. சில ராசிக்காரங்க உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இது உங்கள் ராசிக்கு எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் கிரக பயிற்சி, கிரக சேர்க்கை இதெல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டோம். இந்த கிரக சேர்க்கைகளால் பொதுவாக உங்கள் கன்னி ராசினருக்கு தொழில் முன்னேற்றம், பணவரவு மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க நல்ல யோகம் அமைகிறது. ஸோ அப்போ இந்த யோகம்தான் உங்களுக்கு பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயில்டாகவே கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ கன்னி ராசி அன்பர்களே, பெற்றோர்களை போல நண்பர்களையும் நினைக்கக்கூடிய அன்பு மிக்கவர் நீங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஒருபோதும் நண்பர்களுக்கு துரோகம் செய்யாத பண்பாளர் நீங்கள் என்று சொல்லலாம். இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள் இனி கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது. ஃபர்ஸ்ட், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒரு பகுதி கடனை விரைவில் அடைத்து விடுவீங்க. அதுவும் நீங்கள் நினைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரைவில் அடைக்கிற மாதிரி பணவரவு உங்களுக்கு அதிகமாக போகுது. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சம்பள உயர்வோடு பதவி கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் பெரிய அதிசயம்லாம் நடக்க போகுது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதிசயமான மாற்றங்கள் இந்த டைம் ஏற்பட போகுது. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நினைத்தவாறே உங்களுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நடக்கும். நினைத்தவாறே உங்களுடைய வியாபாரம் கூட விளம்பரம் செய்திங்கன்னா இன்னும் நடக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய தொழில் செய்ய புதிய இடம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வியாபாரத்தில் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஸோ வியாபாரக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம்தான், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம்தான். அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு குறிப்பிடப்படுது. குடும்ப தலைவிகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த உணவை செய்து பாராட்டு பெறுவது இருக்குது. பண சிக்கல்கள்லாம் அகலும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணையும் சூழல் உண்டாகும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்படுது. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் சக நடிகர்களிடம் உங்கள் அந்தரங்க விஷயத்தை சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய புகழ் வாங்கக்கூடிய காலம் இருக்குது. அதனால் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். ஸோ தயவுசெய்து உங்கள் அந்தரங்க விஷயத்தை சொல்லாமல் இருப்பது நல்லது. அப்புறம் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கூட மாணவ மாணவிகளுக்கு முன்பை விட ஞாபகத்திறன் அதிகரிக்கும். பெற்றோர்கள் ஆலோசனைப்படி நடக்கணும். வகுப்பு தேர்வில் அப்போ தான் முதலிடம் பெற முடியும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். தடையில்லா வாழ்க்கைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நேரம் பலன்களை பார்த்தது போல் தடையில்லா வருமானத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ சொல்கிறேன். பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க. வருமானங்கிறது தடையே இல்லாமல் இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ தடையில்லா வருமானத்தை பெற அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்க புதன் பகவானுடைய பச்சை நிறத்தை புதன்கிழமையில் உடுத்தி கொள்வது இனி அதிர்ஷ்டத்தை தரும். அதனால் அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். புதனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் வருமான தடை நீங்கும். ஸோ ஒரு சிறு கைக்குட்டையாவது இந்த நாளில் அந்த மாதிரி நிறத்தை பயன்படுத்துவது மிக நல்லது. அப்புறம் கோவிலில் இருக்கக்கூடிய பசுகளுக்கு பர்டிகுலராக வெல்லம் கலந்த கோதுமை மாவை கொடுப்பது செல்வ செழிப்பை கொடுக்கும். அதனால் மெயினாக அதை செய்திடுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா தடையில்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் உயரும். ஸோ தடையில்லா வருமானம் உயர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்திடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.